Welcome to Chandran Academy. Dear teachers and students, இந்த பதிவில் ஆதவா பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆதவா சமூக அறிவியல் கைடோட ஆடியோவை பார்க்கலாம். அலகு 2, இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம். சரியான விடையை தேர்வு செய்யவும். கேள்வி நம்பர் 1. இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? பதில் போப். இரண்டாவது கேள்வி, யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலை குலைந்து போயிற்று? பதில் ஹெர்மன் கோட்ஸ். மூன்றாவது கேள்வி, பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? பதில் ஸ்பானியர். நான்காவது கேள்வி, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? பதில் ரூஸ்வெல்ட். ஐந்தாவது கேள்வி, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? பதில் லத்தீன் அமெரிக்கா. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் டேஷ். விடை ஃபெர்டினண்ட் லாசல்லி. கேள்வி 2. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் டேஷ். விடை ஜோசப் கோயபெல்ஸ். 3. வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது? விடை 1927. நான்காவது கேள்வி, நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை டேஷ் என அழைக்கப்பட்டது? விடை கெஸ்டபோ. ஐந்தாவது கேள்வி, தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேஷ் ஆம் ஆண்டு மே மாதம் உருவானது? விடை 1910. ஆறாவது கேள்வி, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? விடை 27. ஏழாவது கேள்வி, போயர்கள் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர்? விடை ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. கேள்வி 1, கூற்று 1. முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இரண்டாவது கூற்று, இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலம் கழித்தே ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. மூன்றாவது கூற்று, அமெரிக்காவில் மிக பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. கூற்று 4, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை 1966இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதற்கு சரியான பதில் கூற்று 1, 2, 3 ஆகியவை சரி. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கேள்விக்கு போகலாம். ரெண்டாவது கேள்வி, கூற்று 1885இல் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம், ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். பதில் கூற்று, காரணம் இரண்டுமே சரி. அடுத்து பொறுத்துக. டிரான்ஸ்வால் சரியான பதில் தங்கம். டோங்ஹிங் பதில் கொரில்லா நடவடிக்கைகள். ஹிண்டன்பர்க் பதில் ஜெர்மனி. மூன்றாம் ரெய்க் பதில் ஹிட்லர். மாட்டியோட்டி பதில் இத்தாலி. அடுத்து
தற்பொழுது சுருக்கமாக விடையளிக்கவும். கேள்வி நம்பர் 1, இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? பதில், முதல் பாயிண்ட்டு, 1929இல் வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சி தோல்வியடைந்தது. விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது. இப்புரட்சி ஒடுக்கப்பட்டது. வெள்ளை பயங்கரவாதம் என்பது அரங்கேறியது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 2, முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? 1922 அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார். இத்தாலிய அரசர் 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியின் வலிமையைக் கண்டு வியந்து போனார். அவர் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார். கேள்வி 3, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? பதில், வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. 4வது கேள்வி, டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்து அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தும் சொல் டாலர் ஏகாதிபத்தியம் ஆகும். அடுத்து டீட்டெயில்டு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். 1919இல் ஹிட்லர் உட்பட 7 நபர்களை கொண்ட குழு நாசி கட்சியை நிறுவியது. ஹிட்லர் ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிரான அரசியலை வளர்த்தார். அவர் முதல் உலகப் போரின் போது பவேரியாவின் படையில் பணியாற்றினார். அவரின் ஆற்றல் மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. மியூனிச் நகரில் அவர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை சிறையில் தள்ளியது. சிறையில் இருந்தபோது தனது சுயசரிதை நூலான மெயின் காம்ப் எனது போராட்டம் என்ற நூலை எழுதினார். 1932இல் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 லட்சம் வாக்குகளை பெற்றனர். முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்க தொடங்கினர். இதனை பயன்படுத்தி ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை பிடித்தார். ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி கவிழ்ந்தது. 1933இல் ஹிட்லர் சான்சலராக பதவியில் அமர்த்தப்பட்டார். ஹிட்லரின் நாசி அரசு 3வது ரெய்க் என்று அழைக்கப்பட்டது. நாசிச கட்சியை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டன. 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பெர்க் இயற்கை எய்த பின் ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவ தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார். அடுத்த கேள்வி, உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1919 முதல் 1939 வரை இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதை குறித்து வரிசையாக விவரிக்க முயற்சி செய்யவும். இதற்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சப்ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் பார்ப்போம். அது கீழே மேலும் பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல் சப்ஹெட்டிங், மாகாணங்களில் இரட்டையாட்சி. செகண்ட், இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். தேர்ட், பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா. ஃபோர்த், இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். ஃபிஃப்த், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இப்போ முதல் சப்ஹெட்டிங் பார்க்கலாம். மாகாணங்களில் இரட்டையாட்சி. 1919இல் இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. இதனை காங்கிரஸ் எதிர்த்தது. சட்டசபைகளை புறக்கணிக்கவும் முடிவு செய்தது. அடுத்து 2வது பாயிண்ட், இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். தொழில்நுட்பம், கல்வி, தொழிற்கூடங்கள் போன்ற வடிவங்களில் மட்டுமே அரசு உதவிகள் செய்தது. ஆங்கிலேய நிறுவனங்கள் அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் இதுவும் கைவிடப்பட்டது. அடுத்து, பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா.
1932 ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு இங்கிலாந்தின் நலனை பாதுகாத்தது. இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. இந்தியாவிலிருந்து தங்கம் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதியானது. அடுத்த சப்ஹெட்டிங், இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியது. நேரடி தேர்தலை அறிமுகம் செய்தது. 1937ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியது. காங்கிரஸ் அரசு இதனை எதிர்த்து ராஜினாமா செய்தது. அடுத்த கேள்வி, தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். தென்னாப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. அவைகள் யூனியனிஸ்ட் கட்சி ஆங்கிலேயர்கள், தென்னாப்பிரிக்க கட்சி ஆப்பிரிக்க நேர்ஸ் என்றழைக்கப்பட்ட போயர்கள். முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்தவர். இவர் ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார். ஆனால் இக்கட்சியை சேர்ந்த போராடும் குணம் மிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி எனும் கட்சியை தொடங்கினார். 1920ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களில் வென்றது. தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மெட்ஸ் என்பவரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. இத்தருவாயில் யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது. இதனால் தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மெட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதவா சமூக அறிவியல் கைடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கைடு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், 9092109966 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.